ஹே காய்ஸ், வெல்கம் டு டேரட் வித் பானு. இந்த அக்டோபர் மந்த் அதாவது நம்ம ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட வெல்கம் பண்ணுவோம். இன்னைக்கு நான் என்ன ரீடிங் எடுக்க போறேன் அப்படின்னா, நீங்க மனசுல வந்து ஒரு 3 கேள்வி கேட்க போறீங்க. அதுக்கான யூனிவர்ஸ் என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கறதா இன்னைக்கான ரீடிங். என் வீடியோக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. முதல் கேள்வி உங்களுடைய கெரியருக்காக வந்துட்டு கேளுங்க. அதுக்கான ஆன்சரை பார்ப்போம். ஸோ நீங்கள் கெரியருக்காக கேட்ட கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன வேணாலும் கேட்டிருக்கலாம். அதுக்கான பதில் வந்துட்டு நீங்கள் இன்னும் மோட்டிவேஷன் பத்தல. ஸோ இன்னுமே நீங்கள் ப்ரொக்ராஸ்டினேஷன் பண்ணாமல் ஆக்ஷனில் இறங்கணுமோ அப்படின்னு தோணுது. அண்ட் இன்னுமே நீங்கள் ஒருதலை பட்சமாக தான் நீங்கள் பார்க்குறீங்க. இன்னுமே வந்துட்டு நிறையா விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அதில் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்ஷனில் இறங்குனீங்க அப்படின்னா நீங்கள் கேட்ட விஷயம், நீங்கள் ஆசைப்படுற விஷயம் நடக்கும். சரியா? இப்போ உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்காக ஒரு கேள்வி மனசில் கேட்டுக்கோங்க. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நீங்கள் இன்னும் புரிஞ்சுக்க வேண்டியது நிறையா இருக்குது. வேறு விதமாக தான் நீங்கள் ட்ரை பண்ணணும் உங்கள் ஆக்ஷனை. இப்போ நீங்கள் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் செயல்பட்டுருக்கீங்க, இல்லை வேறு விதமாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்னா நீங்கள் போகிற வழி தப்பு. நீங்கள் வேறு ஒரு டிஃப்ரெண்ட் ஆக்ஷனில் அந்த பிரச்சனையை அணுகணுமோ அப்படிங்கிற மாதிரி யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. அண்ட் நீங்கள் கேட்குறதுக்கான ஆன்சர் அதுவே உங்களை தேடி வரும். இப்போதைக்கு எஸ் ஆர் நோங்கிறத தவிர்த்து அந்த ஆன்சரே உங்களை தேடி வருங்கிறது தான் யூனிவர்ஸோட ஆன்சராக இருக்குது. சரியா? ஸோ இப்போ லைஃபுக்காக ஒரு கேள்வி கேளுங்க. யூனிவர்ஸ் என்ன ஆன்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் என்னென்னா, லெட் இட் கோ. அதாவது ஒரு விஷயத்தை நீ பிடிவாதமாக வச்சுக்கிட்டே இருந்தீன்னா அது உன்னை ஹர்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ அது பாட்டுக்கு அதை விட்டுரு. அது உனக்கானது உன்னை தேடி வரும். அண்ட் சில இடங்களில் உனக்கான அது இல்லை அப்படின்னா அது ஒரு மாதிரி உங்களை ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த இடத்துல இருக்காதீங்க. அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வாங்க அப்படிங்கிறது யூனிவர்ஸோட பதிலாக இருக்குது. அண்ட் போக போக நீங்கள் கேட்குற எல்லா விஷயங்களும் உங்களை தேடி வரும். ஸோ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கிராட்டிடியூட் செலுத்துங்க யூனிவர்ஸ் கிட்ட. இல்லாத ஒன்றை தேடுறதை விட இருக்கிறத நினச்சி வேல்யூ பண்ணி அக்செப்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது யூனிவர்ஸோட பதிலாக இருக்குது. சில விஷயங்கள் உங்களை தேடி வரல அப்படின்னா அதுக்கான காலமும் நேரமும் இருக்குங்கிறது அர்த்தம். அந்த டைமிங் வர அதுக்கான ஸ்பேஸ் கொடுங்க. கண்டிப்பாக வர வேண்டிய விஷயங்கள் உங்களை தேடி வரும். கிடைக்க வேண்டிய விஷயங்களும் உங்களை தேடி கிடைக்கும். சரியா? டாடா பாபா. உங்களை அடுத்த ரீடிங்கில் நான் சந்திக்கிறேன்.